நமசிவாய வாழ்க. ஜூன் மாதத்தில் கன்னிராசிக்காரருக்கு எவ்வாறு பலன் அளிக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். முதலில் இந்த மாதத்தில் கன்னிராசிக்காரருக்கு கிரக அடைவுகள் எவ்வாறு அடையப்பட்டிருக்கிறது என்பதை முதலில் பார்ப்போம். ராசியிலே எந்த கிரகமானது எதுவும் இல்லை. 6ஆம் வீட்டிலே ராகு பகவானும், 7ஆம் வீட்டிலே சனி பகவானும், 8ஆம் வீட்டிலே சுக்கிர பகவானும், 9ஆம் வீட்டிலே சூரிய பகவான் புதன் பகவானும், 10ஆம் வீட்டிலே குரு பகவானும், 11ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவானும், 12ஆம் வீட்டிலே கேது பகவானும் இடம்பெற்று காணப்படுகிறார்கள். பொதுவாக இந்த ஜூன் மாதத்தில் கிரக அடைவுகள் இவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது. பலன்கள் என்ற அடிப்படையில் வரும்பொழுது பார்வை, ஆதிபத்தியம் மற்றும் சாரத்தின் நிலைகள் போன்றவை அடிப்படையில் பலன்கள் மாறுபடும். இது பொது பலன் மட்டும்தான் வருகிறது. அவரவர் ஜாதகத்தினுடைய நிலையின் அடிப்படையில் மாறுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதை பற்றி பார்ப்போம். ராசியினுடைய அமைப்பு இந்த கன்னிராசிகள் என்று வந்தாலே புதன் என்று வரும்போது புத்திக்கு அதிபதியான கொண்டவர்களாக இருக்கிறார்கள். புத்தி என்று வந்தால் அது சிந்தனை என்ற சக்தியின் அடிப்படையில் செய்யக்கூடிய எந்த செயலும் இவர்களுக்கு தன்னிகரற்றா செயலை செய்யக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள். ஒரு யோசனை செய்து திட்டம் போட்டு திட்டத்தின் அடிப்படையில் செயலாற்றக்கூடிய நிபுணத்துவம் கொண்டவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள். அதன் அடிப்படையில் இந்த மாதத்தில் எவ்வாறு இருக்கிறது பலன் என்று பற்றி பார்ப்போம். தொழில் என்று வருகிறோம். தொழில் என்று வரும்பொழுது அவருடைய நிலை எவ்வாறு இருக்கிறது? தொழிலினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய கனரக தொழில் என்று எடுத்துக்கொள்வோம். மிகப்பெரிய தொழில். அவர்கள் செய்யக்கூடிய செயலின் அடிப்படையில் எவ்வாறு இடம்பெறுகிறது என்று பார்த்தால் அவர்களுக்கு மிகவும் பின்தங்கிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் ராசியினுடைய அதிபதி புதன் பகவான் 9ஆம் வீட்டிலே இடம்பெறுகிறார். அங்கே சூரிய பகவான் என்ற அதிபதியும் அவற்றினுடைய சேர்க்கை பெற்று காணப்படுகிறார். அவற்றின் அடிப்படையில் இவர்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. சற்று கவனமாக இருப்பதன் மூலமாகவும் கனரக தொழிலை செய்யக்கூடிய வேலையின் அடிப்படையில் லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு விரயமாக வருகிறது. சற்று போஸ்ட்பெய்டு, அதாவது தள்ளி போட வேண்டிய விஷயத்தில் தள்ளி போட்டும் சீக்கிரமாக செய்ய வேண்டிய வேலையை வெகு சீக்கிரமாகவும் செய்து முடிப்பதன் அடிப்படையில் இவர்கள் லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. கனிம தொழில் என்று வரும்பொழுது பூமி மட்டத்திற்கு கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய பொருளை எடுத்து செய்யக்கூடிய தொழிலின் அடிப்படையில் இவர்களுக்கு லாபம் எவ்வாறு இருக்கிறது அப்படி என்று பார்க்கும் பொழுது மிகவும் அற்புதமான லாபமாக வருகிறது. தொழில் ஸ்டாக், அதாவது பொருளை உற்பத்தி செய்து ஸ்டாக் வைத்ததன் மூலம் பொருளாதார உலக மாற்றத்தின் அடிப்படையில் இவர்களுக்கு ஏறக்கூடிய நிலை டாலரின் மதிப்பு உயரும் பொழுது அவர்களுடைய பொருளாதாரம் உயருகிறது. அதன் அடிப்படையில் லாபத்தை பெருக்கி காணக்கூடிய அமைப்பு அங்கு இருக்கிறது. விவசாயம் சார்ந்த பொருள், அதாவது பூமி மட்டத்திலிருந்து உயிர் மற்றும் பயிர் வகை மூலமாகவும் உயிர் பொருட்களை வளர்த்ததன் மூலம், அதாவது ஆடு, மாடு, கோழி இவற்றை வளர்த்ததன் மூலமாகவும் அல்லது இந்த பொருட்கள் உற்பத்தியின் மூலம் மதிப்பு கூட்டல் செய்ததன் மூலமாகவும் இவர்களுக்கு லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. விவசாயம் என்று வரும்பொழுது இந்த மாதத்தில் பருவநிலையின் அடிப்படையில் பொருளாதாரம் உயர்கிறது. விவசாயினுடைய மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நடத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. மாடு, ஆடு, மாடு வாயிட் மூலம் லாபத்தை பெறக்கூடிய அமைப்பும் ஏற்படுகிறது. அல்லது விவசாய பொருட்களை உற்பத்தி அவற்றை மதிப்பு கூட்டி விற்கக்கூடிய தொழிலின் அடிப்படையில் வரும்பொழுது அவற்றின் செய்யக்கூடிய தொழில் நிறுவனங்கள் சற்று பலனை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு வருகிறது. வியாபாரி என்று வரும்பொழுது, அதாவது பூமி மட்டத்திற்கு அடிப்பகுதியிலும் பூமிக்கு மேலக்கூடிய இருக்கக்கூடிய அமைப்பு கனிம வள பகுதியிலும் விவசாய பகுதியிலும் மதிப்பு கூட்டல் செய்யக்கூடிய தொழில் செய்து பொருளை உற்பத்தி செய்தவர்களுடைய அவற்றை விற்கக்கூடிய வியாபாரிகளுடைய நிலை சற்று மிகவும் அற்புதமாக காணப்படுகிறது. வாங்கி
ஸ்டாக் வைத்ததன் மூலம் லாபத்தை பெறுகிறார்கள். இவர்கள் தேவைக்கு அதிகமாக வாங்கி வைத்ததன் மூலம் பெரிய ஒரு ஆர்டரை கிடைக்கும் பொழுது இவர்கள் லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் தேவைகளுடைய அதிகமாக இருப்பதினால் லாபத்தை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. பொதுவாக விலை குறைதல் மூலம் கிடைக்கக்கூடிய பொருள் அடிப்படையில் இவர்கள் அதிக லாபத்திற்கு விற்று பொருளை சம்பாதிக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தப்படுகிறது. பற்றாக்குறையின் அடிப்படையில் லாபம் உயருகிறது என்று வருகிறது. பொதுவாக வேலையாட்களுடைய சிக்கல் மூலமாகத்தான் லாபத்தை அல்லது தொழில் நடத்தக்கூடிய நிலையில் இவர்களுக்கு சற்று சுணக்கத்தை ஏற்படுத்துமே தவிர மற்றபடியான வேலைகளின் அடிப்படையில் சுணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு குறைவாக உள்ளது. இடைத்தரகர்கள், அதாவது கார்ப்பரேட் நிறுவனங்கள், அதாவது இடைத்தரகர்கள் என்று வருகிறோம். இடைத்தரகர்கள் என்று சொன்னால் பூமி மட்டம் அல்லது பூமிக்கு மேல் அல்லது மதிப்பு கூட்டல் செய்யக்கூடிய உற்பத்தியாளர்களுடைய நிலை, வாங்கி விற்கக்கூடிய நிலையின் அடிப்படையில் இருப்பவர்களுக்கு மிகவும் கணிசமான தரகு பணம் கிடைக்கிறது, அது கமிஷன் பணம் கிடைக்கிறது என்று வருகிறது. இவர்கள் மூலம் லாபத்தை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு கிடைக்கிறது. எல்ஐசி ஏஜென்ட், ஸ்டார் ஹெல்த் போன்ற நிறுவனங்கள் அல்லது புரோக்கிங் தொழிலை செய்யக்கூடிய நிறுவனங்கள், இவற்றின் மூலம் லாபத்தை அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ரியல் எஸ்டேட் போன்றவற்றின் மூலம் லாபத்தை பெறக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. பொதுவாக கமிஷன் அடிப்படையில் செய்யக்கூடியவர்கள் நிலை மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது. கார்ப்பரேட் என்று வருகிறோம். கார்ப்பரேட் நிறுவனத்தில் வேலை செய்வர்களுடைய நிலை என்று வேலையாட்களுடைய நிலை என்று பார்த்தால் கார்ப்பரேட்டில் வேலை செய்வர்களுடைய நிலை சற்று சுருக்கமாக காணப்படுகிறது. ஏனென்றால் டாலர் மதிப்பு உயர்வு தாழ்வு இவற்றின் அடிப்படை அல்லது உலக மாற்றத்தினுடைய அடிப்படையில் இவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதிப்படாத நிலையில் இருக்கிறது. ஒரு சிலருக்கு வேலையை இழக்கக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு சிலருக்கு மிகவும் பொருளாதாரத்தினுடைய மாற்றம், அதாவது அடுத்த நிலைக்கு உயரக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. பதவி உயர்வு அல்லது இன்க்ரிமெண்ட், சேலரியில் அதிகமான வருமானத்தை பெறக்கூடிய நிலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அரசு சார்ந்த நிறுவனத்தில் வேலை செய்பவர்களுடைய நிலை, மேல் அதிகாரிகளுடைய தொந்தரவு நிலையின் அடிப்படையில் இவர்களுக்கு சற்று தொழிலில் ஏற்படக்கூடிய கசப்புகளும் ஏற்படுகிறது. அல்லது சமுதாயத்தின் மூலம் சுற்றுப்புற மக்களின் மூலமாகவும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலர் கவனமாக இருக்கக்கூடிய நிலை, கண்டிப்பாக கவனமாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தி கொள்ளக்கூட வேண்டும். குடும்பம், பணம், வாக்கு என்ற அடிப்படையில் வரும்பொழுது, குடும்பம் என்ற நிலையில் வரும்பொழுது சுக்கிரன் வீடாக வருகிறது. சுக்கிரனுடைய நிலை அந்த வீட்டை பார்க்கும் பொழுது இவருடைய பொருளாதார நிலை உயருகிறது. குடும்பத்தினுடைய நிலை என்று வரும்பொழுது குடும்ப நபர்கள் ஒற்றுமையாகவும் குதூகலமான வாழ்க்கையும் அது மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையும் மற்றும் மங்களகரமான வாழ்க்கையை பெறக்கூடிய நிலையில் இவர்கள் இருக்கிறார்கள். பொருளாதார வகையில் இவர்கள் வரும்பொழுது மிகவும் இந்த மாதத்தில் பொருளாதாரம் மிகவும் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வாக்கு என்று வரும்பொழுது இவர்களுடைய எந்த வகையிலும் கொடுக்கப்பட்ட வாக்கை மீறாத தன்மை ஏற்படுகிறது. 3ஆம் இடம் இவருடைய வெற்றி நிலை, அதாவது செயலை செய்யக்கூடிய நிலை. செயல் மூலம் நன்மை ஏற்படுகிறதா தீமை ஏற்படுகிறதா என்று வரும்பொழுது இவர்கள் அதிகமான நன்மை ஏற்படக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. 4ஆம் வீடு முதலீடு, சுகம் மற்றும் தாயாருடைய நிலை இவற்றின் அடிப்படையில் போகும்போது முதலீடு என்று வரும்பொழுது இவர்கள் வண்டி வாகனங்கள், வீடு, காலி இடங்கள் மூலம் இவர்கள் முதலீடு செலுத்துவது மூலம் நன்மை ஏற்படுகிறது. ஏனென்றால் குரு பார்வையின் அடிப்படையில் இவர்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதன் மூலம் இவர்கள் வண்டி வாகனங்களுடைய சேர்க்கையும் இந்த மாதத்தில் இருக்கிறது. 5ஆம் வீடு என்று வரும்பொழுது குழந்தைகளுடைய நிலை எவ்வாறாக இருக்கிறது என்று பார்த்தால், தேர்வு நிலையில் இருக்கக்கூடிய மார்க்கு பற்றாக்குறை மற்றும் வேறு சில காரணங்கள் அடிப்படையில் குரூப்பு தேர்வின் அடிப்படையில் மனக்குழப்பத்தை ஏற்படக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. ஒரு சில குழந்தைகளுக்கு மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சற்று கவனமாக பெற்றோர்கள் இருப்பது மூலம் நன்மை ஏற்படுத்தக்கூடிய காலமாக பார்க்கப்படுகிறது. 6ஆம் வீடு வம்பு, வழக்கு, சண்டை, எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய இடம்
என்ற எல்லா வகையிலும் பார்க்கக்கூடிய இடமாக பார்க்கப்படும் பொழுது அங்கே ராகு பகவான் இருப்பதும் குரு பகவானுடைய பார்வையின் அருளின் அடிப்படையில் இவர்களுடைய வெற்றி உறுதியாக்கப்படுகிறது. எதை நினைத்தார்களோ அதை அடையக்கூடிய நிலை இந்த மாதத்தில் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. சமசத்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் சனி பகவான் இருப்பது மிகவும் ஒரு அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 5ஆம் அதிபதியாக இருந்து குரு வீட்டிலிருந்து லக்னத்தை பார்ப்பது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நிலையாக பார்க்கப்படுகிறது. அதன் மூலம் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், இவர்கள் மூலம் நன்மையான காலமாக பார்க்கப்படும். ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தொழில் கூட்டாளிகளும் அதிக லாபத்தை பெறக்கூடிய நிலையாகவும், நண்பர்கள் மூலம் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய காலமாகவும், அரசியல்வாதிகளாக இருந்தால் அவர்களுக்கு பொதுமக்கள் மூலம் நல்ல நன்மையை எதிர்பார்க்கக்கூடிய நன்மையை கிடைக்கக்கூடிய காலமாகவும் பார்க்கப்படுகிறது. 8ஆம் வீடு என்று வரும்பொழுது சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் அங்கே இருக்கும் பொழுது இவருடைய தடை தாமதத்தை விலக்கி நன்மையான காலமாகவும் பார்க்கப்படுகிறது. 9ஆம் வீடு என்று வரும்பொழுது இவருடைய தெய்வ அனுகூலங்கள், பெரியோர்களுடைய ஆசி மற்றும் தீர்த்த யாத்திரையுடன் செல்லக்கூடிய நிலை மற்றும் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய நிலையாகவும் பார்க்கப்படுகிறது. அது நடைபெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. 10ஆம் வீடு என்று வரும்பொழுது குரு பகவானுடைய இருக்கக்கூடிய நிலையாகவும் பார்க்கப்படுவதால் அது புதன் வீடாக வருவதனால் மிகவும் அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுவது. இரட்டை நன்மையை பெறக்கூடிய நிலை ஏற்படுகிறது. 11ஆம் வீடு என்று வரும்போது அதிக மகிழ்ச்சியும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்தான அதிபதி செவ்வாயும் நன்னிலை பெறுவதன் மூலம் இவர்களுக்கு நன்மையான காலமாக பார்க்கப்படுகிறது. 12ஆம் வீடு என்று வரும்பொழுது விரயஸ்தானத்துடைய அதிபதி சூரிய பகவான் லக்னாதிபதியுடைய ராசியாதிபதியுடன் இருந்து 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது அவர்களுடைய நன்மையான காலமாகவும் பார்க்கப்படுகிறது. நமச்சிவாய வாழ்க. நாம் இன்று கன்னி ராசியினுடைய ராசி பலனை ஜூன் மாதத்திற்கு பார்த்தோம். பிரிதொரு வீடியோவில் சந்திப்போம். நமச்சிவாய வாழ்க.